ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு பௌத்தமிழ். ஸோ பௌத்தமிழ் அடுத்து நம்ம அழகு 5ல் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் சொலவடைகள்னு சொல்லக்கூடிய பழமொழிகள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பழமொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பழமொழிகள் கொடுத்து அது என்ன பொருளில் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்கலாம். இல்லை பழமொழியை கொடுத்து ஏதாவது இடத்த விடுபட்டு கோடிட்ட இடங்கள் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய பழமொழிகள் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இதை பேஸ் பண்ணக்கூடிய அவுட் சோர்சஸ் கிளாஸஸ் இருந்தாலும் நம்ம லைவ் கிளாஸில் ஷெட்யூல் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஓகே, பார்த்துருவோமா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்தால் தான். அதே போல் நிறைய இடத்துல நம்மளுடைய வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்மளோட பாட்டியோ தாத்தாவோ பொதுவாக ஏதோ நம்ம சொந்தக்காரங்க யாராவது சொல்லி தான் நம்ம இதில் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பழமொழிகள் அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. தமிழில் மட்டும்தான் கேட்பாங்கன்றது கிடையாது. ஆங்கில ப்ரோப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள் அப்படியே கொடுத்து தமிழ் அதுக்கு நிகரான தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னன்றது கொண்டு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேராக தான் இருக்கணும். சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம என்னென்ன சொலவடைகள் என்னென்ன பழமொழிகள் நம்ம எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, அதே போல் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் என்னது இதை மட்டும் தான் அவுட் சோர்ஸாக கேட்டீங்கன்னா கிடையாது. அவுட் சோர்ஸில் இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? எஸ்சிஆர்டி கண்டென்ட் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அவுட் சோர்ஸில் இன்னும் நிறைய இருக்குது. அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கலாம், நிறைய ரிவிஷன் பண்ணலாம், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துருங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒன்றா பார்த்துலாம். ஸோ புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், உடம்புல ஒரு புண்ணு ஆயிடுச்சுன்னா மருந்து போட்டு சரி பண்ண முடியும். ஆனால் ரொம்ப பிடிவாதமான ஒரு விஷயத்துக்கு மருந்து போட முடியுமானா கிடையாது. அது நிறைவேற வரைக்கும் அந்த பிடிவாதம்ன்றது இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு மருந்துன்றதே கிடையாது, ஒரு தீர்வுன்றதே கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. அணை உடைஞ்சு போன ஒரு தண்ணீர் திரும்ப திரும்ப அணை வந்து சரியாய் திரும்ப தண்ணீர் திரும்ப தேங்கி வந்து நின்றுமா? நிற்காது. ஓகேவா? விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும், விளைந்த ஒரு பயிருக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் கரையும், அதான் தேயும். ஓகேவா? அடுத்து உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். நல்லா வந்து என்ன சொல்றது, ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவனுக்கு தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொதுவாகவே நல்லா படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் தான் டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்கும். நல்லா ஒரு படித்து தன்னுடைய டிகிரி ஒழுங்காக முடிச்சு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு நாலேஜ் வச்சிருக்கவன் தான் என்னது பெரிய அவுட் சோர்ஸ் நாலேஜையும் வச்சு, அவுட் சோர்ஸ் மீன்ஸ் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பொதுவாக ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஒரு வேலைன்றதே கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதே போல் தான் இப்போ உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது. இதெல்லாம் தெரியும். அடைமழை விட்டாலும் செடியில் இருக்கக்கூடிய மழை தொடி அங்கே போய் நின்னோம்னா மேலே விழுந்துட்டு தான் இருக்கும். சரியா? நினைச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம். ஏதோ ஒன்று நினச்சிட்டு டக்குன்னு அந்த வேலையை செய்ய போகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். அதான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாமியா சைக்கிளில் போது பூசாரிக்கு புல்லட்டு கேட்குதான்ற ஒரு பழமொழியெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். சரியா? அடுத்து, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு உதமா. சொப்பனம்னா என்னது? கனவுல அரிசியை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கனவுல இருக்க அரிசியை வச்சு சோறாக்கி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அது உதவாது. அடுத்து, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாகலாம்பு வச்சு படம் எடுக்கலாமா அப்படின்றது, 1000 காலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அதாவது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சொல்றது ஒரு தீயவன் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டான் அப்படின்னா மொத்த கூட்டமும் காலி, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான். ஆள் கூடனா பாம்பு சாகுமா, கையை ஊனி தான் கரணம் போட முடியுமா? சரியா? அடுத்து, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். அதாவது ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அந்த கஷ்டம்ன்றது அதை அனுபவிக்கிறதான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சரியா? வாய் வார்த்தைக்கு பேசிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கான உண்மையான அந்த பொருள் என்ன, அவனுடைய கஷ்டம் என்ன, துன்பம் என்னன்றது அவனுக்கு தான் தெரியும், அவன் செய்கிறவனுக்கு தான் தெரியும். சரியா? அதே போல தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். 4 வீட்டுக்கு கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் வேலையாம் ஓட்டமாம். அடுத்து, அவ்வப்பொழுது போக்கினாலும் போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது. ஓகேவா? வீண் பொழுது பார்க்கறத விட தவப்பொழுது ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்றத சொல்றது. அடுத்து, பாடி பாடி கூத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? கிடையாது. பதறுன்றதுல அரிசி இருக்காது, அதனால பதறு அரிசி ஆகாது எவ்வளோ நம்ம நெல் குத்தினாலும். அடுத்து, அதிர அடிச்சா உதிர விளையும். எவ்வளோக்கு எவ்வளோ நெல்மணி கதிர்களை எடுத்து அடிச்சு உதற வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு விளைச்சல்ன்றது உண்டாகும். சரியா? இப்போதான் நம்மளுக்கு மிஷினரி அதெல்லாம் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதிர அடிச்சா உதிர விளையும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? கல்லுக்கு தெரியுமா குளிர் வெயிலா? தெரியவே தெரியாது. அதுதான். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஸோ அகழியில் விழுந்த முதலைக்கு அங்கே எது கிடைச்சாலும் எது விழுந்தாலும் சொர்க்கமா ஜாலியாக இருக்கும். அது சரியா? அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. சரியா? இந்த விஷயத்த இது என்ன சொல்லுது, அதை விட்டாலும் நம்மளுக்கு கதி கிடையாது, வெளியில போனாலும் வேற வழி இல்லை நான் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. சரியா? தட்டி போட்டு ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருவோம்,
அந்த விஷயம் திரும்ப கண்டினியூ பண்ணுறது அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா செஞ்சுட்டு இருந்தால் வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி. அடுத்து அல்லறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதை சிறுக சிறுக நம்மள்ட்ட இருந்து என்ன சொல்றது, நம்ம பிடிங்கிட்டே இருக்கிறவங்கள நம்ம கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை பக்கத்தில் வைக்கவே கூடாது. சரியா? திருடன் கூட நம்ம வீட்டுக்கு வரானா என்னைக்கே ஒரு நாள் நம்ம செல்வங்களை சுரண்டிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம கூடவே இருந்து குடிச்சு பறிச்சு நம்ம செல்வங்களை சுரண்டிட்டு போவாங்க இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளை சுத்தமாக கேட்டா வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்க, அமாவாசை இரட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். சரியா? தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து விளையும் பயிர் முதலிலே தெரியும். சரியா? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். அதான் கல்லாமையானது கற்காத ஒரு நிலையை இல்லாமை ஆக்குவோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சரியா? கல்லாடம் பறித்தவரோடு சொல்லாடல் செய்யாது. அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இளமையில் கல்வி சிலை மேல் இழுத்து. ஓகேவா? அடுத்து நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. ஓகேவா? ஒரு ஓமை தொடர்ற மாதிரி இருக்கு. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தெரிஞ்ச விஷயம்தான். வெள்ள பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். தெரிஞ்ச விஷயம்தான். சரியா? நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கு. பொதுவாக பாஞ்சிட்டே இருக்கக்கூடிய தண்ணீர் தானே, அது என்னைக்கே வரலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கல் கரையும் இல்லையா? கண்டிப்பாக கரையும். அதான் எறும்போற கல்லும் கரையும். அதே போல தான் கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. ஆமாம், எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் கிணற்றுல கூடிய தண்ணீரை அந்த உள்ள இருந்து எடுத்துட்டு வெளியே தண்ணி வெளியே போகணும்னா போகாது. அந்த கிணற்றுல தண்ணீர் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தான் நிற்கும். சரியா? ஓகே, இது பெருசாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமா, நல்லா ஃபாஸ்ட்டாக நான் சும்மா உங்களுக்கு சொல்லிட்டு மட்டும் போகிறேன். ஏன்னா அது படிக்கும் போதே உங்களுக்கே பொருள் புரியும். சரியா? ஏன்னா பழமொழிகள்ன்றது பொருள் புரியும். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுலாம் பெருசா எதுவும் இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டியது அவசியம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. சரியா? அடுத்து விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் தான். விருந்தினரா நீங்க போனாலும் வீட்டுக்கு, மருந்து நாம சாப்பிட்டாலும் எல்லாமே என்னது 3 நாளைக்கு தான். ஓகேவா? அடுத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாயிடும். ஓகே, ஆமா. சரியா? கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா குழம்பு. சரியா? சரியா? கோழியை கேட்டா குழம்பு காய்ச்சுவாங்க இல்லையா? பண்ணிடுவாங்க. அதான். அடுத்து அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா? நாழின்னு அந்த இடத்துல படி. ஓகேவா? சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் போடுங்களேன் அந்த படியில சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அளக்கிற படிக்கு, அதான் அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா? பொருளோட விலை தெரியுமா? நீங்க கொஞ்சம் சேர்த்து போடுன்னு சொல்றீங்க. ஆனா நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அதை விற்கிற எனக்கு தான் தெரியும். ஓகேவா? எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? அப்படியே திறந்திருக்க வீட்டு, அதுக்கு எதுக்கு சாவி? அதான் திறவுகோலானது கீ. தை பிறந்தால் வழி பிறக்கும். அகல உழுதலை விட ஆழ உழுதல் நன்று. அகலமா உழுவுறதை விட ஆழமா உழுதோம் அப்படின்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மேலே எழும்பும். ஸோ எந்த ஒரு பயிர் வச்சாலும் அது ஒழுங்காக இருக்கும். சரியா? நல்ல விளைச்சலை கொடுக்கும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும். ஆடி பட்டம் தேடி விதை. அதை பட்டம் தேடி விதை. அடுத்து இருக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு. சரி, இருக்கும்ல இறக்கும். சரியா? இறக்கும் காலம். சரியா? ஸோ இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு. அதாவது பார்த்தீங்கன்னா ஈசல் வந்து இறக்க போகிற அந்த ஒரு காலகட்டத்திலாம் சிறகை முளைச்சாலும் டப்புனு அந்த மழைகள்லாம் பெஞ்ச ஒரு காலகட்டத்தில் என்ன போகும், அந்த சிறகு முளைச்சி பறந்து வந்து ஏதோ ஒரு இடத்துல லைட்டோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து செத்து போயிடும் இல்லையா? இறந்து போயிடும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கு சிறகு. எறும்புக்கு தெரியாது கரும்பில்லை. அதாவது எறும்புக்கு தெரியாத கரும்பே இல்லை. டே, அவனுக்கு தெரியாத இடமே இல்லடா, எல்லா ஸ்பாட்டும் அவனுக்கு தெரியும்டா சொல்லுவாங்க இல்லையா? அதான். அப்போ எறும்புக்கு எங்கெங்க கரும்பு இருக்கு, எங்கெங்க தின்பண்டம் இருக்கு, எங்கெங்க இனிப்பு இருக்கு, எல்லாமே அதுக்கு தெரியும். சரியா? அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல். அடுத்து போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. சரியா? ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு. நம்ம வாழ்க்கையில ஏற்றம் இருந்ததுன்னா இரக்கமும் இருக்கும். அதனால உங்க வாழ்க்கையில எல்லா டைமும் ஏற்றமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி, சரியா, ரொம்ப ஏற்றம் ஒரு இடத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடையாகவும் செலிப்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் தான் பெரியவன்ற இருமாப்பு வந்துடக்கூடாது. அதே போல் ரொம்ப வந்து இரக்கம்ன்றது ஏற்படுதா, கவலைப்படக்கூடாது. அது வந்து எப்படி மீண்டும் திரும்ப ஏற்றத்துக்கு போகணுன்ற அந்த நினைப்பை மட்டும் மனசில் வச்சுக்கணும். சரியா? அடுத்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். காலம் பொன் போன்றது. அடியாத மாடு படியாது. சரியா? அடியாத மாடு படியாது. ஒரு விஷயத்த சொல்ல இல்லையா, என்ன சொல்றது, நம்ம ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அடியாத மாடு படியாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. மண் குதிரையை நம்பி ஆற்றல் இறங்காதே. மண் குதிரை, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குதிரை, அதை நம்பி ஆற்றல் இறங்கலாமா? கரைஞ்சு போயிடும். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆல்ரெடி பார்த்துட்டோம். பசியோடு இருக்க வரம் தருகிறேன். நல்லா பாருங்க, பசியோடு இல்லை, பசியாமல் இருக்க, பசி இல்லாமல் இருக்க நான் வரம் தரேன். கொஞ்சம் பழையது இருந்தால் கொடு. அப்படின்னா அது அவனே பசியாக தான் இருக்கான். சரியா? ஸோ பசியாமல் இருக்க வரம் தருகிறேன், கொஞ்சம் பழையது இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? அதே சமயத்தில் இது இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கலாம்.
ஓகேவா? பசியாமல் இருக்க வரம் தருகிறேன். நீங்க பசியாமல் இருக்க, நீங்க என்னைக்குமே செல்வமோடு இருக்க வரம் தரேன். எனக்கு ஏதாவது தானம் இருந்தால் கொடுங்கன்ற ஒரு அர்த்தத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? 2 அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 5ல் வளையாது 50ல் வளையாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பசங்களை சின்ன வயசுலேயே சரியாக கண்டித்து வளர்க்கணும், இல்லைனா அது அப்படியே தான் போகும் சொல்லுவாங்க இல்லையா. அதான் அதே போல் என்னது நம்ம இன்னொன்று சொல்லுவோம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அதுவும் இதுவும் எல்லாம் ஒன்று தான். சரியா? அடுத்து உயிர் காப்பான் தோழன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். சரியா? அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம என்னதான் கூட சண்டை போட்டிருந்தாலும் தான் ஆடலனாலும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனுடைய அடிச்சிட்டானு சொல்லிட்டு என்ன விடும், நம்மளுடைய தசை ஆடும். அது நம்ம உறவினருக்கும் பொருந்தும், நம்மளுடைய சொந்தங்களுக்கும் பொருந்தும். சரியா? அடுத்து பாருங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஆமா, ஒரு விஷயத்த இது எனக்கு வேணும்னு சொல்ற பிள்ளை தான் பால் குடிக்கும். சரியா? அதுதான். அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஆமா, நேரம் சரியான ஒரு காலகட்டத்தில் காலத்தை கருதி சரியான நேரத்தில் நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுக்கணும். காலம் தாழ்த்தணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆமா, ஒரு விஷயத்த செய்ய போறோம், எடுத்தோடனே அது வந்து தவறா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், முற்றிலும் கோணலாயிடும். அடுத்து ஆணைக்கும் அடி செருக்கும். அது உண்மை. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு சில்லி கொஷின் நம்ம சொல்ல முடியாது, ஒரு பேசிக் கொஷின்ல போய் தப்பு கொண்டு வருவான். நினைச்சேன்டா, தப்பா போட்டேன்டா, புரியுதா, நான் எதிர்பார்க்கவே இல்லடா, இதாடா தப்புன்ட்டேன் அப்படிலாம் சொல்லுவான் இல்லையா. அதுதான். ஓகேவா? ஆணைக்கும் அடி செருக்கும். ஸோ கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அடுத்து கல்லிலே நார் உரிக்க முடியுமா? முடியாது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். ஆமா, ஒரு விஷயத்த செய்யறவங்க செஞ்சா அந்த விஷயத்த கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் செய்ய முடியாது. அதுக்கான திறன் இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் ஒரு விஷயம் செஞ்சு முடிக்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். ஏன்னா வெண்ணெயிலேருந்து நெய் செஞ்சிடலாம். ஏன்னா வெண்ணெய் வச்சுட்டு எதுக்குடா நெய்க்கு அலைவானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து தர்மம் தலை காக்கும். அடுத்து எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். ஆமாம், தண்ணீர் கொதிச்சுட்டே இருக்கு, விறகு வச்சிருக்கீங்க, அந்த எரியறதை எடுத்துட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் நம்ம கை வைக்கமே அதோடைய கொதிநிலை குறைஞ்சிரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வேலிய பயிரை மேய்ந்தார் போல. அடுத்து பட்ட காலிலே போடும் கெட்ட குடியே கெடும். அடுத்து பாருங்க, தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது உண்மை. சரியா? ஒருத்தவங்க ஃப்ரீயாக ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, பாசத்துலேயே ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாக ஒரு விஷயத்த அதில் போயிட்டு நம்ம ஒரு குறைன்றதை சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க ஃப்ரீயாக ஒரு மாடு கொடுத்தானா அதை போய் பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க. எதுக்கு பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க? அதனுடைய வயதை கணிக்கிறதுக்கு. சரியா? அது இளம் மாடா இல்லை ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மாடா அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். பல நாள் திருடன் கண்டிப்பாக ஒரு நாள் அகப்படுவான். சரியா? அதான் ஒரு நாள் அகப்படுவான். பணம் 10 செய்யும். பகலில் பக்கம் பார்த்து பேசும். பக்கம் பார்த்து பேசும். பகலில் இறைச்சல் அதுன்னு இருக்கும், இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்து பேசணும். இரவுல அதுவும் பேசாது அப்படின்னு அது சொல்லுவாங்க இல்லையா. இரவுல ரொம்ப ரொம்ப பொறுமையாக பேசணும், பொதுவாக எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஈஸியாக கேட்டுரும். ஓகேவா? அதுக்காக தான். அதே போல சுவருக்கும் காது உண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகேவா? அடுத்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். இனம் இனத்தோடு தான் செய்கிறோம். காலத்திற்கேற்ற கோலம் கொள். அதாவது நடைமுறைக்கு ஏற்ற உன்னையும் நீ அப்டேட் பண்ணிக்கணும். சரியா? அதான் காலத்திற்கேற்ற கோலம் கொள். அடுத்து மாறி அல்லாது காரியம் இல்லை. மாறி அல்லாது, மழை இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இந்த உலகத்தெல்லாம் நடைபெறாது. அடுத்து நுணலும் தன் வாயால் கெடும். நுணல்லாம் அது தவளை தன் வாயால் கெடும். நொறுக்கு தீனி. சரியா? நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு. சரியா? நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு. அதே போல நொறுங்க தின்றால் 100 வயது. இது நம்மளுக்கு தெரியும். உண்டி கொடுத்தவரையே உயிர் கொடுத்தல். உண்டி உணவு கொடுத்தவங்கள தான் உயிர் கொடுக்குறவங்களுக்கு சமம். ஓகேவா? ரொம்ப பசியா இருக்கீங்க, அந்த டைம்ல நீங்க எவ்வளவு பணக்காரனா இருக்கலாம், நம்மளுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ கிட்டத்தட்ட நம்ம உயிர் கொடுத்த மாதிரி சொல்லுவோமா. அதுதான். அடுத்து பசி வந்தாலும் 10ம் பறந்து போகும் சொல்லுவோமா. பசி வந்தா 10ம் பறந்துரும் சொல்லுவாங்க. அதான் நொறுங்க தின்றால் அடுத்து 100 வயது. உண்டி முதற்றே உலகு. உண்டினா உணவு முதலாக தான் உலகே. சரியா? அடுத்து பாருங்க, மீதுன் விரும்பேல். தனி மரம் தோப்பாகாது. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பணமில்லை. மீதுன் உரிமையல் எல்லாம் பார்த்துரும் இல்லையா. ஸோ அதிகமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. தனிமரம் தோப்பாகுது. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. ஆமாம், ஒரு பொருளை அதிகமாக வச்சிருந்தோம் அப்படின்னா அது இடத்துல வழியில் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இடர்கள்ன்றது ஏற்படும். சரியா? அப்போ மடியில் எந்த ஒரு இதில் நம்ம ஃப்ரீயாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக போயிட்டு வரலாம். அதான் சொல்ல வராங்க. ஓகே, அடுத்து ஆழம் தெரியாமல் காலை விடாத. அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து தெரிந்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தில் இறங்கணும். எது தெரியாமல் உடனே இறங்கிட்டோம் அப்படின்னா நிறைய கவலைகள் தடைகள் வரும். ஓகேவா? அடுத்து ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை. அடுத்து பாருங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல. கோபம் குலத்தை கெடுக்கும்.
பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலேயும் மாட்டி விடுவது போல. சரியா? தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். அடுத்து நகமும் சதையும் போல நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஒற்றுமையே வலிமை, நெருப்பில்லாமல் புகையாது, வல்லான் வகுத்ததே வாய்க்கால். சரியா? ஸோ இது எதுவுமே உங்களுக்கு பொருள் புரியாமலாம் கிடையாது. சரியா? எல்லாமே ஒரே நிமிஷமா தெரியாதுல, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம், பொருளும் நம்மளுக்கு புரியும். சரியா? புரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது வந்து பார்த்தோம்னா சங்க இலங்கியல்ல 8 தொகை 10 பாட்டு நூல்ல இருந்து வரிகள் எதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சரியா? இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொற்றொடர் தானே இதெல்லாம், வாக்கியம் தான், சென்டென்ஸ் தானே. ஓகேவா? அடுத்து பாருங்க, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லம், கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை, உழைப்பின்றி ஊதியம் இல்லை, பதறிய காரியம் சிதறாது, பதறாத காரியம் சிதறாது, பதறிய காரியம் சிதறும். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து அறிவே ஆற்றல், தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மம். ஓகே, கரெக்டு. அடுத்து பேராசை பெரு நஷ்டம், அதான் பெருநட்டம். முல்லை முள்ளால் எடு. அடுத்து எலி வலையானும் தனி வலை வேணும், அது உண்மை. அடுத்து குறைகுடம் கூத்தாடும், பணம் பத்தும் செய்யும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. சரியா? புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது. இதெல்லாம் நம்ம என்னது, எல்லாமே கேள்விப்பட்டது தான். சரியா? எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது தான். சரியா? புதுசாலாம் எதுவுமே கிடையாது. இது எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் அதை கேட்டதே இல்லை, படிச்சதுன்ற விஷயம்லாம் யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏதாவது இடத்துல கேட்டிருப்போம். சரியா? வறுமின் காப்பதே சிறந்தது, முயற்சி திருவினை ஆக்கும். சரியா? முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், யானைக்கும் பானைக்கும் சரி, செய்யும் தொழிலே தெய்வம், உழைப்பின்றி ஊதியம் இல்லை, வீட்டில் எலி வெளியில் புலி. ஓகேவா? தோல்வியை வெற்றிக்கு அடிப்படையில முதல் படி அப்படிலாம் சொல்லுவோம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகேவா? அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா. சரியா? எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் சும்மா பாருங்க, பார்த்தீங்க, நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா? இதில் நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அதில் ஒன்றுமே கிடையாது. சரியா? சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இது பேஸ்ஃபுல்லாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா, இது பொருள் அடிப்படையில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் கோடிட்டேட் அடிப்படையில் கேட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஓகே. அதே போல் ஆங்கிலத்தில் கொடுத்து அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்டாங்கன்னா மட்டும்தான் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கான பொருள் இந்த பொருளை தான் இது சொல்ல வருதா அப்படின்னு. நிறைய வந்து பழமொழிகள் ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ் அதுக்கு சுத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கான பொருள் புரியாத மாதிரி இருக்கும். அது வேற ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சரியா? எடுத்தோடனே தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பழக பழக பாலும் புளிக்கும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும், அகத்தின் அழுக முகத்தில் தெரியும், சிறு துருமும் பல்குத்த உதவும், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, கல்வி கரையில கற்பவனால் செல்ல, குறைக்கின்ற நாய் கடிக்காது, காலத்தே கடமையை செய். சரியா? தன் கையை தனக்கு உதவி, வாழு வாழ விடு, உன்னை போல் பிறரையும் நேசி. சரியா? ஒழுக்கம் உயர்வை தரும். இது எல்லாமே உண்மை. சரியா? எல்லாமே உண்மை. சரியா? நம்முடைய வாழ்க்கை உண்மை இருக்கக்கூடிய நிதர்சனத்தை தான் நம்மளுக்கு பழமொழியாகவும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒழுக்கம் உயர்வை தரும், நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். அதே போல முதல் கோணல் முற்றிலும் தோணல், அதே மீனிங் தரக்கூடியதா அது. நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். ஓகேவா? செய்வதை தெரிந்து செய்யணும். ஓகேவா? சிந்தித்து செயல்படணும். இக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியும். அடுத்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது. அடுத்து திணை விதத்தவன் திணை அறுப்பான், வினை விதத்தவன் வினை அறுப்பான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவுமே டவுட்ஸ் கிடையாது. சரியா? டவுட்ஸ் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆமா, நம்ம எல்லாத்தையுமே குறை கண்டுட்டே வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சுற்றம் சொந்தங்கள் உறவினர்கள்ன்றதே இருக்க மாட்டோம். ஏதாவது உறவினர்கள்லாம் ஏதாவது குறை இருக்க தான் செய்யும். ஓகேவா? கஷ்டமாக தான் இருக்கும். வேலைக்கு போகிற வரைக்கும் நம்மளை போட்டு சாவடிப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? அதுக்காக ஒரு எல்லாம் குறையும் எடுத்துட்டோம் வச்சுங்களேன், நம்மளுக்கு எல்லாத்தையும் வெறுத்துறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி அது வரும், யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நல்லா பாருங்க, நாம் நல்லா இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம சுற்றி எல்லாமே நல்லா நடக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு போதா காலம் தான், கஷ்ட காலம் தான். ஓகேவா? அப்போ நாம சரியான ஒரு பாதையில எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போயிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நிலைநிறுத்திட்டோம் அப்படின்னா, செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரியா? அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும், ஊழி பெயரேனும் தாம் பெரியார். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊழி பெயரினும் தாம் பெயரார். ஓகேவா? தாம் பெயரார். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள். இந்த பழமொழிகள்
ஈஸி தான், நீங்கள் படிச்சிருவீங்க, அதுக்கான பொருள்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஆங்கிலம் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடிய பழமொழிகள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். சரியா? அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது கூட வந்துடும். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல், படிக்காமல், ரிவிஷன் பண்ணாமல், ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்காம எக்ஸாமில் போயிட்டு அப்படியே 90+க்கு மேலே நம்ம பொது தமிழில் வாங்கிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறான ஒரு முடிவாக இருக்கும். அதனால் எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியுமோ, அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம பார்த்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரீட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கான பொருள் நம்மளுக்கு பெருசாக விளக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. ஈஸியாக பார்த்தோன்னே படித்தோன்னே புரியிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா. தேங்க்யூ.